ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம். நவபிருந்தாவனத்தின் அந்த 9 மகான்களின் திருவடியிலே சரணம். வணக்கம். ஆர்கே டில்லிபாபு பேசுகின்றேன். உலகத் தமிழர் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி. நமது ஆர்கே அஸ்ட்ராலஜர் யூடியூப் சார்பாக குரு பயிற்சி பலன்களை மிக விரிவாகவும் விளக்கமாகவும் விட்டுள்ளோம். பார்க்காத நண்பர்கள் பார்த்து பயனடைங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவுகளுக்கும் ஷேர் செய்யுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்களும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இன்று நாம் பார்க்க இருப்பது ஜூன் மாத பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம். சிம்ம ராசிக்கு ஜூன் மாத பலன்களை பார்க்கலாம். உங்களுடைய ராசியிலே கேதும் 7 ராகி இருக்கின்றார். உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் 10 வலிமையான திக்பலத்தோடு இருக்கின்றார். ஆனாலும் 15ஆம் தேதி வரை 8 இருக்கக்கூடிய சனி பகவானுடைய பார்வையை வாங்குவதனால் எதிலும் நிதானம் தேவை. போட்டியும் பொறாமையும் மறைமுகமான எதிர்ப்பும் இருக்கும். உங்களுக்கு ஆறுதலான விஷயம் என்னவென்றால், அஷ்டம சனியை 11 இருந்து உச்சமடைந்து இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வை அஷ்டம சனிக்கு கிடைப்பதனால் அஷ்டம சனியால் வரக்கூடிய சங்கடங்கள் 75% 80% உங்களை விட்டு அகலும். அதனால் இனி வரக்கூடிய காலங்கள் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் படிப்படியாக வெற்றியை நோக்கி செல்லும் என்பது தெளிவு. ஆனாலும் ஆரம்பத்திலே ராசிநாதன் சூரியனுக்கு சனி பகவான் பார்வை இருப்பதனால் உடல் நலத்திலும் மனநலத்திலும் முயற்சிகளிலும் எதிலும் நிதானமாக நடந்து கொள்ள வேண்டும். எடுத்தோம் கவித்தேன் என்றால் ஒரு சில சங்கடங்களும் ஒரு சில பிரச்சனைகளும் வரும். அது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிக்கும் என்பதில் கவனத்தில் கொள்க. யாரையும் முழுமையாக நம்பிவிடக்கூடாது. எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். 15ஆம் தேதிக்கு பிறகு 10 இருக்கக்கூடிய சூரிய பகவான் 11 வருவார். 11 வந்த பிறகு நிலைமை முற்றிலுமாக மாறிவிடும். உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் வெற்றி அடையும். எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும். 1ஆம் வீட்டு பலன்களான மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் பேர் புகழலாம் மாத பிற்பகுதியில் மிக மிக அற்புதமாக இருக்கும் என்பதை நீங்கள் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். உங்களுடைய ராசிக்கு 2 கூடியவர் புதன் மாத முற்பகுதியில் 2ஆம் வீட்டாதிபதியான புதன் சுக்கிரனுடன் சேர்ந்து 11 இருப்பதால் சகல விதமான சந்தோஷமும் லாபங்களும் பொருளாதார விருத்தியும் ஏற்படும். இருந்தாலும் 8 இருக்கக்கூடிய சனி பகவான் 2ஆம் வீட்டை பார்ப்பதனால் எவ்வளவுதான் பணம் வந்தாலும் பொருளாதார நெருக்கடி ஏற்படும் என்பதால் பண விஷயத்திலும் குடும்ப விஷயத்திலும் வார்த்தைகள் விஷயத்திலும் யாருக்கும் வாக்கு கூடாமல் இருக்க வேண்டும். 2ஆம் வீட்டில் சனி இருந்தாலோ பார்த்தாலோ கொடுத்த வாக்கை மாற்றி நீங்கள் உண்மையாக இந்த வாக்கை நிறைவேற்ற வேண்டும் என்று நீங்கள் முழுமையாக நம்பினாலும் முயற்சி செய்தாலும் அது உங்களால் நடைபெற முடியாது. அதனால் உங்களுக்கு கெட்ட பேர் ஏற்படும். அதனால் யாருக்கும் உத்தரவாதம் தராதீர்கள். பண விஷயத்திலும் வாக்கு விஷயத்திலும் எச்சரிக்கையாக இருங்கள். பண விஷயத்திலும் நீங்கள் மிக மிக சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டும். யாருக்காவது பணம் கொடுத்தால் திரும்பி வராது என்பது கவனத்தில் கொள்க. 22ஆம் தேதி வரை 2 கூடியவர் 11 இருப்பதனால் பொருளாதாரத்தில் எந்த விதமான சங்கடங்கள் வராது. பெரிய அளவிலே பொருளாதாரம் கை கொடுக்கும். ஆனால் வரவுக்கு மீறிய செலவுகள் இருக்கும் என்பதால் சிக்கனத்தை கடைபிடிக்க சொன்னோம். 22ஆம் தேதிக்கு பிறகு அவர் 12 உச்ச குருவுடன் சேர்வார். அப்பொழுது ஆகக்கூடியதெல்லாம் அத்தனையும் குடும்பத்தில் சுபவிரிய செலவுகளாக இருக்கும். அத்தனையும் குடும்பத்திற்காகவும் எதிர்காலத்திற்காகவும் குடும்ப நலனுக்காக செலவுகளாக அமையும் என்பது தெளிவு. உங்களுடைய ராசிக்கு 3 கூடியவர் சுக்கிர பகவான். அவர் ஆரம்பத்திலே 11 இருக்கின்றார். 3ஆம் வீட்டை 9 இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பார்வை செய்வதனால் இளைய சகோதரி வகையில் மிக பெரிய அளவிலே உங்களுக்கு ஒத்துழைப்பு இருக்கும். எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும். பயணங்கள் ஏற்படும். அந்த பயணங்கள் வெற்றி பயணங்களாகவும் லாப பயணங்களாகவும் ஏற்படும். விஐபிகளுடைய தொடர்புகள் உண்டாகும். எண்ணங்கள் உங்களுடைய மனதில் உள்ள அச்சங்களெல்லாம் நீங்கி புதிய தைரியத்துடன் வீரியத்துடன் நீங்கள் செயல்படுவீர்கள். 3ஆம் வீட்டாதிபதி 8ஆம் தேதிக்கு பிறகு அவர் 12 உச்ச குருவுடன் சேர்ந்து இருப்பதினாலும் அது செவ்வாயினுடைய பார்வையும் கிடைப்பதனால் இளைய சகோதரி வகையில் முழு அளவிலே உங்களுக்கு சுபவீரியங்கள் ஏற்படும். அது அத்தனையும் நீங்கள் சுபவீரியங்களாக எடுத்துக்கொள்ளலாம். எண்ணிய எண்ணங்கள் அத்தனையும் வெற்றி அடையும். பயணங்களும் பயனுள்ளதாகும். ஒரு சிலருக்கு வெளியூர் பயணங்களும் ஒரு சிலருக்கு வெளிநாட்டு பயணங்களும் ஏற்படும். அத்தனையும் பயணங்களும் உங்களுக்கு லாப பயணங்களாகவும் பிற்கால வாழ்க்கைக்கு உதவக்கூடிய அர்த்தமுள்ள பயணங்களாகவும் அது அமையும் என்பது தெளிவு. சிம்ம ராசிக்கு 4 கூடியவர் செவ்வாய். அவர் 9 ஆரம்பத்திலே ஆட்சி பெற்றிருக்கின்றார். மாத கடைசியில் 10 திக்பலம் அடைந்து 4ஆம் வீட்டை பார்க்கிறார். மாதம் முழுமையாக 12 உச்சமடைந்த குரு பகவானுடைய பார்வை 4ஆம் வீட்டிற்கும் ஆரம்பத்திலே 15ஆம் தேதி வரை ராசிநாதனுடைய சூரியனுடைய பார்வையும் 4ஆம் வீட்டிற்கு கிடைப்பதினால் இந்த மாதம் முழுமையாக 4ஆம் வீடும் 4ஆம் வீட்டு அதிபதியும் பலமாக இருப்பதினால் 4ஆம் வீட்டின் மூலமாக சகல விதமான சௌபாகியங்களும் ஏற்படும். படிக்கின்ற மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமாக சிறந்து படிப்பார்கள். கல்விக்காக வெளியூர்களுக்கு வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் பலருக்கு உண்டாகும். தாயினுடைய சீதனமாகவும் தாயின் வீட்டின் மூலமாக சொத்து சுகங்களோ அல்லது நகைகளோ பெண்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். பலருக்கு குடியிருப்பு மாற்றங்கள் அலுவலக மாற்றங்கள் ஏற்படலாம். பலருக்கு புதிய சொத்து சுகங்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் பலருக்கு சொத்துக்களை விற்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் கூடி வரும். நினைக்கின்ற விலைக்கு விற்கக்கூடிய வாய்ப்புகளும் பலருக்கு உண்டாகும். 4ஆம் வீடும் 4ஆம் வீட்டு அதிபதியும் பலம் பெற்றிருப்பதனால் பூமி மூலமும் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் மூலமாகவும் பெருத்த லாபங்களும் யோகங்களும் சுபவீரியங்களும் கட்டாயம் ஆகும் என்பது தெளிவு. சரியான முறையில் திட்டமிட்டு நீங்கள் இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். உங்களுடைய ராசிக்கு 5 கூடியவர் குரு பகவான். அவர் தான் வீட்டுக்கு 8 மறைந்து உச்சமடைந்திருப்பதினால் அவர் மறைந்தாலும்
வலிமையாக இருக்கின்றார். சுக்கிரனும் புதனும் சேர்ந்து ஆரம்பத்திலே 5ஆம் வீட்டை பார்ப்பதினாலும் சனி பகவானுடைய பார்வையும் வாங்குவதனால் பிள்ளைகள் வகையில் சுபகாரியங்கள் இருக்கின்றது. குடும்பத்தை விட்டு படிப்புக்காக வேலைக்காகவோ பிள்ளைகள் வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ செல்லலாம், அல்லது பெரியவர்களும் செல்லலாம். எது சென்றாலும் சுபகாரிய செலவுகளாகும் சுபமான நிகழ்ச்சிகளாகத்தான் இருக்குமே தவிர வீண் விரயங்களும் சங்கடங்களும் வராது என்பது உண்மை. பிள்ளைகள் வகையில் ஒரு சிலருக்கு கடன்களும் வாங்கலாம். அந்த கடன்களை நீங்கள் சுப கடன்களாக எடுத்துக்கொள்ளலாம். உங்களுடைய ராசிக்கு 6 கூடிய சனி பகவான் அவர் 8ல் இருக்கின்றார். 6ஆம் வீட்டையும் 8ல் இருக்கக்கூடிய சனி பகவானையும் குரு பகவானுடைய பார்வை இருப்பதினால் 6ஆம் வீட்டின் மூலமாக போட்டியும் பொறாமையும் வம்பு வழக்குகள் இருந்தாலும் பெரிய அளவில் உங்களை பாதிக்காது. எந்த வம்பு வழக்குகள் சங்கடங்கள் இருந்தாலும் உங்கள் முதுகுக்கு பின்னால் இருக்குமே தவிர நேரடியாக உங்களை தாக்காது என்பதே ஆறுதலான விஷயமாகும். உங்களுடைய ராசிக்கு 7 கூடிய சனி பகவான் அவர் 8ல் இருக்கின்றார். 7 ராகு கேது இருப்பதினால் கணவன் மனைக்குள் ஒரு சில சங்கடங்கள் வரலாம். விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். இருந்தாலும் 7ஆம் வீட்டு அதிபதிக்கு சனி பகவானுக்கு அஷ்டம சனிக்கு குரு பகவானுடைய பார்வை பூரணமாக இருப்பதினால் பெரிய அளவிலே பாதிக்காது. மாத பிற்பகுதியில் குருவுடன் சுக்கிரன் சேருவதனால் கணவன் மனைவி வகையில் சுப விரயங்களோ சுப செலவுகளோ அல்லது இன்ப சுற்றுலாவோ அல்லது ஆன்மீக சுற்றுலாவோ செல்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. திருமணமாகாது இருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் சற்று கூடுதலான முயற்சி செய்தால் திருமண முயற்சியும் அற்புதமான முறையிலே வெற்றியும் அடையும். உடைய ராசிக்கு 8 கூடியவர் சனி பகவான் எவ்வளோ நாள் சிம்ம ராசிக்காரர்களையும் சிம்ம லக்னக்காரர்களையும் படாத பாடுபடுத்தி கொண்ட சனி பகவான் உச்ச குருவினுடைய பார்வையால் அதனுடைய தாக்கம் 70-80% நிச்சயமாக கட்டுப்படுத்தும். இனி உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நீங்கள் தெம்பாகும், மிக மிக சுறுசுறுப்பாகவும் வளர்ச்சியை நோக்கி வளமாகவும் உங்களுடைய பயணங்கள் தொடரும். அதனால் அஷ்டம சனி பற்றி பெரிய கவலை உங்களுக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு தேவையில்லை என்பதே சனியினுடைய தாக்கம் குருவினுடைய பார்வையால் குறையும் என்பதே உங்களுக்கு சந்தோஷமான விஷயங்களாக அமைகின்றது. உங்களுடைய ராசிக்கு 9 கூடியவர் செவ்வாய் அவர் 9ல் ஆட்சி பெற்றிருப்பதினால் 9ல் ஆட்சி பெற்றிருப்பதினால் தந்தையவர்களாலும் லட்சுமி கடாட்சியத்தின் மூலமாக பலவிதமான நன்மைகளும் யோகங்களும் உண்டாகும். மாத பிற்பகுதியில் அவர் 10ல் திக்பலம் அடைவார். அப்போது சனியினுடைய பார்வை கிடைக்கும். ஆரம்பத்திலே சூரியனுக்கு சனியினுடைய பார்வை கிடைப்பதினால் ஆரம்பத்திலும் சரி மாத பிற்பகுதியிலும் சரி உங்களுடைய அதிர்ஷ்டத்துக்கும் தன வருவாய்க்கும் எந்த விதமான குறைபாடு இருக்காது. தந்தை உடல்நலத்தில் சற்று கூடுதல் கவனம் தேவை. அல்லது உங்களுக்கு தசாபுத்தி சரியில்லை என்றால் உங்கள் உடல்நலம் பாதிக்கும். சகோதர வகையிலும் ஒரு சில சங்கடங்கள் வரலாம் என்பதையும் நினைவில் கொள்க. ஒரு ராசிக்கு 10 கூடியவர் சுக்கிர பகவான் அவர் ஆரம்பத்திலே 11ல் இருக்கின்றார். ஆரம்பத்திலே 10ல் இருக்கக்கூடிய சூரியன் திக்பலத்தோடு இருக்கின்றார். இருந்தாலும் சனி பகவானுடைய பார்வை கிடைப்பதனால் தொழிலும் சரி வேலையிலும் சரி போட்டியும் போராமையும் ஒரு சில இடர்கள் இருக்கும். நீங்கள் அதை சாமர்த்தியமாக சமாளிக்க வேண்டும். 11ல் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானால் தொழிலதிபர்களுக்கு மிகப்பெரிய யோகங்களும் லாபங்களும் உண்டாகும். அவர் பிற்பகுதியில் 12ல் உச்சகுரு இருப்பதினால் பணியில் இருப்பவர்களுக்கும் தொழிலதிபர்களுக்கும் வெளியூர் பயணங்களும் வெளிநாடு பயணங்களும் அமையும். அதனால் யோகங்களும் லாபங்களும் பொருளாதார மேன்மையும் நிச்சயமாக உண்டாகும் என்பது தைரியமாக நீங்கள் நம்பலாம். உடைய ராசிக்கு 11 கூடியவர் புதன் ஆகின்றார். அவர் 11ல் ஆட்சி பெற்று சுக்கிரனுடன் மாத பிற்பகுதியில் வரை புதன் அங்கேயே இருப்பதினால் எடுத்த காரியங்கள் பெரிய அளவிலே நிறைவேறும். பொருளாதார மேம்பாடு உண்டாகும். மூத்த சகோதர வகையில் லாபங்களும் வெற்றிகளும் உண்டாகும். எண்ணிய எண்ணங்களும் காரியங்களும் உண்டாகும். ஒரு சிலருக்கு நீதிமன்றங்களில் ஏதாவது வழக்குகள் இருந்தால் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரக்கூடிய சந்தர்ப்பங்களும் உண்டாகும். மாத பிற்பகுதியில் அவர் 12ல் உச்சகுருவுடன் இருப்பதினாலும் மூத்த சகோதர வகையில் சுபவிரிய செலவுகளாகும். உங்கள் குடும்பத்திலும் சுபவிரிய செலவுகள் ஆகும். பிள்ளைகள் வகையிலும் மற்ற உறவுகள் மூலமாக சுபவிரிய செலவுகள் ஆகுமே தவிர குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக வீண் விரிய செலவுகள் வராது என்பதே நிச்சயமான உண்மையாகும். உடைய ராசிக்கு 12 கூடியவர் சந்திரன் 4 கிரகம் 12லே உச்சகுரு இருந்து செவ்வாயினுடைய பார்வை இருப்பதனால் ஆகக்கூடிய செலவுகள் அத்தனையும் குழந்தைகளுக்காகவும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்காகவும் ஆன்மீக சம்பந்தமான சுபவிரிய செலவுகள் ஆகுமே தவிர வீண் விரிய செலவுகள் ஆகாது என்பதை நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களும் சிம்ம லக்னத்துக்காரர்களும் நம்பலாம். ஆக இந்த குரு பயிற்சியின் மூலமாகவும் செவ்வாயின் சாதகமாக இருப்பதனால் மாத பிற்பகுதியில் சிம்மராசிக்காரருடைய கனவுகளும் எண்ணங்களும் திட்டங்களும் முழு அளவிலே வெற்றி அடையும் என்பதே இந்த ஜூன் மாத பலன்கள் மிக அற்புதமான முறையிலே நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். வணக்கம். ஜூன் மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம். சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு செல்லலாம். அருகாமையில் உள்ள திருக்கோயிலுக்கு நெய் தீபம் ஏற்றி வருவது சிறப்பு. எந்த கோயிலாக இருந்தாலும் பரவாயில்லை. மகான்களுடைய ஜீவசமாதிக்கு செல்வதோ அல்லது முடியாதவர்கள் அவர்களுடைய படத்தை வீட்டிலே வைத்து நெய் தீபம் ஏற்றி வணங்குவது சிறப்பு. எந்த மகான்களாக இருந்தாலும் பரவாயில்லை. லட்சுமி நரசிம்மரை வணங்குவது கைமேல் பலன்களை தரும். கந்தசஷ்டி கவசத்தை பாராயணம் செய்வது எல்லா வகையான வெற்றியும் கட்டாயம் தரும். வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் இந்த தெய்வ வழிபாட்டின் முறையை பயன்படுத்தி கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.